Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது past simple. Past simple அப்படினா ஒண்ணுமே இல்ல. பிரசன்ட்ல நடந்த விஷயத்தை சொல்லாம தன்னோட இறந்த காலத்திலயோ இல்ல கடந்து வந்த காலங்கள்ல நடந்த விஷயங்களை சொல்றதுதான் past simple. அதாவது present அப்படின்ற working அப்படின்றது presentல நடந்த விஷயம். இதுவே நம்ம pastல சொல்றப்போ அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. So worked. நான் நேத்து ஸ்கூல்ல work பண்ணேன். நேத்து yesterday அல்லது last week, last month, last year அப்போ முடிந்து போன விஷயத்தை பத்தி நம்ம சொல்றப்போ past சிம்பிள்ல சொல்லுவோம். அதுதான் worked அல்லது walked அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நேத்து நான் வேலை செஞ்சேன், நேத்து நடந்தேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் past simple. So past simpleக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. I worked, we worked, you worked, they worked, he walked, she walked, it walked. It means nothing but it is a computer or anything else animals. இதுதான் நம்ம itல சொல்லுவோம். ஓகே गाइस, இப்போ நாம பார்க்க போறது past tenseக்கு எந்தெந்த மாதிரியான இடங்கள்ல யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்கறோம். சோ past tense பொறுத்த வரைக்கும் with time expressionக்கும் வரும், without time expressionக்கும் நாம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி recent pastக்கு யூஸ் பண்ணுவோம், distant pastக்கும் யூஸ் பண்ணுவோம். recent அப்படினா நேத்து நடந்ததா இருக்கலாம், இல்லாட்டி முந்தா நேத்து நடந்ததா இருக்கலாம். distant past அப்படின்றப்போ போன வாரம் நடந்ததா இருக்கலாம், போன மாசம் நடந்ததா இருக்கலாம், இல்லாட்டி பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்ததா கூட இருக்கலாம். அடுத்தது one action அப்படின்றப்போ நம்ம யூஸ் பண்ற சென்டென்ஸ்ல ஒரே ஒரு past tense யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் நம்ம one action அப்படின்னு சொல்றோம். So many actionsக்கு நம்ம இத யூஸ் பண்ணி சொல்லலாம். எப்படி அப்படினு பாக்குறீங்களா? many actionsனா nothing but, அதாவது ஒரு விஷயம் மட்டும் நடந்தது இல்லாம நம்ம ரெண்டு மூணு விஷயங்கள் பண்ணிருப்போம்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என் ஃப்ரெண்ட பார்க்க போனேன், என் ஃப்ரெண்ட பார்த்துட்டு வந்தேன், என் ஃப்ரெண்ட பாக்குறப்போ அவங்க வீட்ல அவங்க அம்மா எனக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. அந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயங்களை நம்ம சொல்றப்போ அது many actions பத்தி சொல்றப்போ past simpleலயும் சொல்லலாம். ஓகே गाइस, இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதாவது with time expression அப்படின்றப்போ மோனி called yesterday. அதாவது மோனி நேத்து என்னை கூப்பிட்டா அப்படின்னு சொல்றோம்ல. நேத்து எக்ஸ்பிரஷன், அதாவது டைம் நம்ம மென்ஷன் பண்றோம். yesterday அப்படின்ற டைமோ இல்ல டேட்டோ நம்ம மென்ஷன் பண்றதுதான் with time expression. without அப்படின்னா நான் எப்ப சமைச்சேன்றது சொல்லாம நான் சமைச்சேன் அப்படின்னு மட்டும் சொல்றது. அதாவது I cooked lunch, நான் மதியத்துக்கு சமைச்சேன் அப்படின்னு மட்டும் சொல்றதுதான் without time expression. அடுத்தது recent past அப்படின்னா நேத்து நடந்த விஷயம் இல்லாட்டி முந்தா நேத்து நடந்த விஷயம். அதாவது my friends visited me yesterday, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நேத்து என்னை பார்க்க வந்தாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்போ அது recent past. distance past அப்படின்னா எப்போ நடந்த விஷயமா இருக்கலாம், இல்லாட்டி போன மாசம் நடந்த விஷயமா இருக்கலாம், போன வருஷம் நடந்த விஷயமா இருக்கலாம். அதை நம்ம distance past அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. she lived in Dubai a long time ago. அவன் துபாயில வசிச்சான். எப்போ? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வசிச்சான். லாங் டைம் எகோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வசிச்சான் அப்படின்னு சொல்றத டிஸ்டன்ஸ் பாஸ்ட்ல நம்ம யூஸ் பண்றோம். அடுத்தது ஒன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு விஷயம் நடந்ததை நம்ம சொல்றதுதான் ஒன் ஆக்ஷன் சொல்லியிருந்தேன். she walked with her friend. அவ அவங்க ஃப்ரெண்டோட போனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன்ல நம்ம சொல்றோம். வாக் அதாவது ஒரே ஒரு verb மட்டும் வருது, ஆக்ஷன் verb ஒண்ணுதான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். சோ இது ஒன் ஆக்ஷன் verb. அதே மாதிரி many action verbs அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் they invited their friends, ordered pizza and watched movie. அதாவது இதுல பாருங்க மூணு ஆக்ஷன்ஸ் நான் சொல்லிருக்கேன். invited ஓகேங்களா, வர சொல்றது, ஆர்டர் பண்றாங்க, watched டிவி பாக்குறாங்க. அப்போ இது மூணு ஆக்ஷன். சோ இந்த இடத்துல நான் many actions யூஸ் பண்ணிருக்கேன். சோ past பொறுத்த வரைக்கும் many actions நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே गाइस, இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இத வச்சு தான் அடுத்து நம்ம பார்க்க போற டீடைல்ஸா பார்க்க போறோம். அதாவது with time expression, without time expression, recent past, distant past, one action, many action. இதுதான் மெயினா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய past simpleக்கு ஹெல்ப் பண்ற விஷயங்கள். pastல நடந்த விஷயங்களை நம்ம சொல்றதுக்கு இந்த 6 reasons ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகே गाइस, இப்போ நம்ம பார்க்க போறது ரெகுலர் verb, irregular verb. அதாவது present tense பொறுத்த வரைக்கும் ரெகுலர் verb மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். பட் ஆனா past tense பொறுத்த வரைக்கும் நம்ம ரெகுலர் அண்ட் irregular ரெண்டு verbsமே யூஸ் பண்ணுவோம். சோ அத பத்தி இப்போ நாம கொஞ்சம் பார்க்கலாம். ரெகுலர் verbs அப்படினா ed மட்டும் சேர்த்து வரதா ரெகுலர் verb. அதாவது work அப்படினா worked, walk அப்படினா walked, clean cleaned, watch watched, cook
cooked. இது வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ். அதாவது பிரசன்ட்ல சொல்ற வேர்டோட ed சேர்த்து வர்றது பாஸ்ட் டென்ஸ்ல சொன்னோம் அப்படின்னா அது ரெகுலர் வேர்ப். இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னா நம்ம சொல்றது வந்து பிரசன்ட்ல ஒரு மாதிரி சொல்லுவோம், அதுவே பாஸ்ட் டென்ஸ்க்கு போறப்போ அதோட வேர்ட்ஸ் மாறும், பட் மீனிங் ஒன்னா தான் இருக்கும். சோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கோ அப்படின்னா went, போனேன், பை அப்படின்னா bought, வாங்கினேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. she அப்படின்னா saw, பார்த்தேன். செல் அப்படின்னா சோல்டு, அதாவது விற்றேன் அப்படின்றது பாஸ்ட்ல நம்ம சொல்றோம். கிவ் அப்படின்னா கேவ். கிவ் அப்படின்னா பிரசன்ட்ல எப்படி சொல்லுவோம், மை ஃபாதர் கிவ் மீ a pen, எங்க அப்பா எனக்கு இப்ப பென் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றது பிரசன்ட்ல நடக்குது. அப்போ கேவ் அப்படின்றப்போ மை ஃபாதர் கேவ் மீ a pen yesterday அப்படின்றப்போ நேத்து எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா. சோ அந்த இதுக்கு கிவ், கேவ் இதுதான் வந்து irregular verbs. அதாவது பிரசன்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் verbs மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் ஆர் irregular ரெண்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே गाइस, இப்போ நம்ம பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் இருக்கு. பாசிட்டிவ்ல எப்படி யூஸ் பண்ணுவோம், நெகட்டிவ்ல எப்படி யூஸ் பண்ணுவோம், क्वेश्चन டாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம்னு பார்க்க போறோம். பாசிட்டிவ் அப்படின்றப்போ நம்ம நார்மலாவே எல்லாத்துக்குமே ed ஃபார்ம் சேர்ப்போம் இல்லையா. சோ I worked, you walked, we walked, they worked, he worked, she worked, it worked அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா நம்ம பாசிட்டிவ்ல டைரக்டா சொல்லுவோம். அதாவது I worked அப்படின்றது ஒரு சென்டென்ஸ். இது வந்து பாசிட்டிவ்ல வரும். அதுவே நெகட்டிவ்ல நம்ம யூஸ் பண்றப்போ நார்மலா நமக்கு யூஸ் தெரியும் இல்லையா. நெகட்டிவ் அப்படின்னா நாட் யூஸ் பண்றதுதான் நெகட்டிவ். சோ அப்போ இந்த இடத்துல நெகட்டிவ்க்கு did அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். சோ பாஸ்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ்க்கு did. அது வந்து ஐயா இருக்கலாம், யூஆ இருக்கலாம், we, they, he, she, it எது வந்தாலும் did. அப்போ நெகட்டிவ் ஃபார்ம் சேர்க்கிறப்போ not, did not அப்படின்றத நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ல சொல்றப்போ didn't அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ did not னு யூஸ் பண்ணலாம், didn't அப்படினு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் I did not work, you didn't walk. அதாவது நான் வந்து work பண்ணல, அவங்க வந்து நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. நடக்கல, அந்த நடக்கவில்லை, தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றதுக்கு தான் not அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். இப்போ நெகட்டிவ் ஃபார்ம்னா என்ன, இல்ல, முடியாது, செய்ய முடியாது, செய்யல அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் நெகட்டிவ். சோ அப்போ did not அப்படின்றத நம்ம சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து யூஸ் பண்ணி தான் verb யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இதுதான் நெகட்டிவ். அதே questioningல பாப்போம். questioning பொறுத்த வரைக்கும் நார்மலா நம்ம question கேட்கறதுக்கு முன்னாடி did யூஸ் பண்ணுவோம், பின்னாடி question marks யூஸ் பண்ணுவோம். ஆமா இல்லையா. did I work, நான் work பண்ணனா. did you work, நீ work பண்ணியா. did they work, அவங்க work பண்ணாங்களா அப்படி நம்ம questions கேட்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இன்னொரு மெயின் விஷயம் பார்த்துக்கோங்க, பாசிட்டிவ்ல மட்டும்தான் நம்ம பாஸ்ட் டென்ஸ்க்கு ed யூஸ் பண்ணி சொல்லுவோம். பட் அதுவே நெகட்டிவ் ஃபார்மா இருக்கட்டும் இல்ல क्वेश्चन கேட்கறதுக்கா இருக்கட்டும் நம்ம அந்த பிரசன்ட் வேர்ட்ஸ் அதாவது பேஸ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, பாசிட்டிவ்க்கு worked அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். பட் ஆனா நெகட்டிவ் ஃபார்ம்ல work, walk இத மட்டும் தான் நம்ம போட்டிருக்கோம். அப்ப என்னது, நெகட்டிவா இருந்தாலும் சரி क्वेश्चनா இருந்தாலும் சரி நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல கேக்குறோம் அப்படினாலுமே நம்ம அதோட பேஸ் ஃபார்ம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது வெர்போட பேஸ் ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு I did not work அவ்வளவுதான் வரும். I did not worked அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சோ பாசிட்டிவ்க்கு மட்டும் தான் பாஸ்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெகட்டிவ்க்கோ இல்ல क्वेश्चनिंगோ நம்ம அதோட பேஸ் ஃபார்ம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி क्वेश्चनिंगக்கு நம்ம யூஸ் பண்றதுக்கு where, when, why இந்த மாதிரி, அதாவது where, when, why, how much அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி questions கேட்கலாம். அப்போ where did you work, நீ எங்க work பண்ற. when did you work, எதுக்கு work பண்ற அப்படி நம்ம questions நம்ம கேட்கலாம். சோ அப்போ where did they work, அவங்கலாம் எங்க work பண்றாங்க அப்படி நம்ம கேட்கிறதுக்கு question forms. questioningல என்ன இருக்கு, where, why, which, how இந்த மாதிரி சென்டென்ஸ questioningக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ பாசிட்டிவ், நெகட்டிவ், questioning இது மூணும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். பாசிட்டிவ்ல மட்டும் தான் நம்ம பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். நெகட்டிவ்க்கும் questioningக்கும் verb-ஓட பேஸ் ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே गाइस, அதாவது பேஸ் ஃபார்ம்ல இருந்து பாஸ்ட் டென்ஸ்க்கு மாத்தணும் அப்படின்னா நம்ம நிறைய விதங்கள்ல மாத்துவோம். அதாவது ஒரு சில வேர்ட்ஸ்ல வந்து ed வரும், ஒரு சில வேர்ட்ஸ்ல வந்து நம்ம d சேர்த்து சொல்லுவோம்.
அதே ஒரு சில வேர்ட்ல y வந்துச்சு அப்படின்னா y எடுத்துட்டு ஐ போடுவோம். சோ அதே மாதிரி சிவிஸ் அதாவது வவல்ஸும் கான்சனன்ட்ஸும் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். நார்மலாவே இடி ஃபார்ம் நம்ம சேர்க்கிறப்போ அதோட பேஸ் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களுக்கு வாக் அப்படின்னா டைரக்டாவே வாக்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். அப்போ குக் அப்படின்னா குக்டு. அதே டீ சேர்க்கிற ஒரு சில விஷயங்களும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பேக் அப்படின்னா பேக்டு. அப்போ இ ஆல்ரெடி அதுல இருக்கு. சோ நம்ம என்ன டி மட்டும் தான் ஆட் பண்ணுவோம். சோ பேக் பேக்டு, யூஸ் யூஸ்டு, இந்த மாதிரி டி சேர்க்கிற வேர்ப்ஸும் இருக்கு. அடுத்தது y வர இடங்கள்ல நம்ம y ஐ எடுத்துட்டு ied வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ அப்படின்னு பாக்குறப்போ cry, steady இது எல்லாமே லாஸ்ட்ல y வரக்கூடிய விஷயம். cry அப்படின்றப்போ y எடுத்துட்டு ied cried, steadyல y எடுத்துட்டு steadied. சோ அதே மாதிரி நம்ம பிரசன்ட்ல பார்த்த மாதிரியே தான் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு பார்த்திருந்தோம் இல்லையா, CVC வந்துச்சுன்னா ING சேர்க்கணும்னு சொல்லிட்டு. சோ அதே மாதிரி தான் இங்க CVC வந்துச்சு அப்படின்னா அதோட லாஸ்ட் லெட்டரை வந்து நம்ம டபுளைஸ் பண்ணணும். அதோட லாஸ்ட் லெட்டரை டபுளைஸ் பண்ணணும். எப்படி அப்படின்னா ஸ்டாப் அப்படின்னா அதோட அகைன் லாஸ்ட்ல இருக்க வேர்ட் அகைன் போட்டுட்டு ed சேர்க்கணும். சோ ஸ்டாப் ஸ்டாப்டு, பிளான் பிளான்ட். சோ இதுதான் இதுக்கான பேசிக் ஃபார்மேட். அப்போ ed தி y வர இடத்துல ied, அதே மாதிரி வவல்ஸ் கான்சனன்ட்ஸ் மாத்தி வந்துச்சு அப்படின்னா டபுளைஸ் பண்ணி அதோட லாஸ்ட் லெட்டர் டபுளைஸ் பண்ணி ed சேர்க்கணும். இதுதான் பாஸ்ட் டென்ஸ்க்கான பேசிக் ஃபார்மேட். சோ இந்த ஃபார்மேட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில விஷயங்களை நம்ம யூஸ் பண்ற இடத்துல அதாவது cry அப்படின்ற இடத்துல cried அப்படின்னு சொல்லிட்டு y போட்டு நம்ம ed ஆட் பண்ண முடியாது. அது வந்து தப்பான சென்டென்ஸ் மேக்கிங். சோ அப்போ y வர இடத்துல i போடணும், அதாவது y வர இடத்துல ஐ போடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ed ஆட் பண்ணுவோம். சோ இந்த ஃபார்மேட் வந்து ரொம்ப ஈஸியான ஃபார்மேட்டும் கூட, ஈஸியா கத்துக்கக்கூடிய விஷயமும் கூட. சோ பேஸ் ஃபார்ம்ல இருக்கிறத பாஸ்ட் டென்ஸ்க்கு மாத்துறப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். ஓகே गाइस, நம்ம வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் क्वेश्चनिंग பார்த்தோம் இல்லையா, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நாம பார்க்க போறோம். பாசிட்டிவ் அப்படின்றப்போ நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன், ஐ பிளே கிரிக்கெட்னு இருக்கு. அத பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம சொல்றதுக்கு ed ஆட் பண்ணுவோம் இல்லையா. அப்போ ஐ பிளே கிரிக்கெட்னு இருக்குறதுல played அப்ப விளையாண்டா. அப்போ they watch மூவினா watched, they watched movie. அதே மாதிரி we cook lunch, நாங்க லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்றது இப்போ. அப்போ பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றப்போ cooked cooked. அடுத்தது நெகட்டிவ் ஃபார்மேட் நம்ம பார்க்க போறோம். நெகட்டிவ் ஃபார்மேட்னா நெகட்டிவ்க்கு எப்பவுமே நம்ம என்ன செய்வோம், did not சேர்ப்போம் இல்லையா. சோ நெகட்டிவ்க்கு அதோட பேஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து rained அப்படின்னு இருக்கு. சோ அதோட பேஸ் ஃபார்ம் என்ன, rain. அப்போ did not rain. இதுதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அடுத்து John walk அப்படின்னு இருக்கு. சோ இந்த இடத்துல நம்ம பேஸ் ஃபார்ம் அதாவது சாரி ed இருக்கு. அப்போ did not walk அப்படின்றதுதான் இதுல ஆன்சரா வரும். அடுத்தது questionings நம்ம பார்க்க போறோம். questionings பொறுத்த வரைக்கும் we stayed at the hotel அப்படின்னு இருக்கு. சோ questionings நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், did யூஸ் பண்ணுவோம் இல்லையா. சோ did நம்ம question tags என்னன்னு சொல்லிருக்கோம், where, when, why, how அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. சோ இதுல வந்து நம்ம where யூஸ் பண்ணலாம்னு வெச்சுக்கோங்க. where did we stay அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதாவது questioningக்குமே அதோட பேஸ் ஃபார்ம் தான் நம்ம எடுத்துப்போம். சோ where did we stay, நாங்க எங்க ஸ்டே பண்ணிருந்தோம். அப்போ she arrived at 8 pm னு இருக்கு. அப்போ இங்க என்ன போடலாம், arrived அப்படினா வரது இல்லையா. அப்போ எப்போ, ஓகே. அப்பனா when question போட்டுட்டு when did she arrive அப்படின்னு கேட்கலாம். எப்போ அவ வருவா அப்படின்னு சொல்லிட்டு questioningஸ்ல நம்ம கேட்கலாம். ஓகே गाइस, இப்போ இது நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது வந்து பிரசன்ட்ல இருக்கு, நம்ம அதை வந்து பாஸ்ட் டென்ஸ்க்கு மாத்துறோம். அடுத்தது நெகட்டிவ் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பாஸ்ட்ல இருந்தாலுமே நம்ம வந்து அதோட பேஸ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது questioningக்குமே சேம் அதேதான். அது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தாலுமே நம்ம அதுக்கு பேஸ் ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுவோம். சோ questioningsக்கு did போட்டு யூஸ் பண்றதுனால அதோட questions tag யூஸ் பண்ணி did யூஸ் பண்ணி அதோட பாஸ்ட் டென்ஸ்க்கு அதோட பேஸ் ஃபார்மை நம்ம யூஸ் பண்றோம். ஓகே गाइस, பாஸ்ட் டென்ஸ்ல ரெகுலர் ஃபார்முக்கு நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். இப்போ irregular ஃபார்முக்கு அதாவது irregular verbsக்கு நம்ம எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம்.
இப்போ இங்க I went past tenseல நம்ம பாசிட்டிவா சொல்றப்போ go அப்படினா went இல்லையா? பிரசன்ட்ல நம்ம go யூஸ் பண்ணோம் அப்படினா past tense யூஸ் பண்ணுவோம், went அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். சோ அத வச்சு பாசிட்டிவ்ல I went, you went, we went, they went, he went அப்படின்னு சொல்லுவோம். பட் அதே நெகட்டிவ் ஃபார்முக்கு வரப்போ நம்ம நெகட்டிவ்னா நாட்னு சொல்லிருக்கோம். அப்போ did ஆட் பண்ணி did not, didn't அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனா he, நல்லா பாருங்க, he did not, went வந்து present past. அப்போ goன்றது presentல யூஸ் பண்ணக்கூடிய base form, go அப்படின்றது base form. சரிங்களா? அப்போ base form go. அப்போ நம்ம இங்க என்ன எழுதுவோம்? He did not go அப்படினா எழுதுவோம். சோ என்னைக்குமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க, பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் நம்ம past tenseக்கு past form யூஸ் பண்ணுவோம். பட் நெகட்டிவையும் क्वेश्चनையும் பொறுத்த வரைக்கும் நம்ம past tenseல அதோட base form தான் யூஸ் பண்ணுவோம். சோ he did not go. அப்போ she didn't go அதுதான் யூஸ் பண்ணுவோம். அதே questioningsக்கு வரப்போ அதே சேம், he did they go அப்படின்னு எழுதலாம். did they go, did you go இதுதான் வரும். அப்போ இங்க இருக்கிற பாசிட்டிவ்க்கு தான் நம்ம past tenseக்கு அது verb-ஓட past form யூஸ் பண்ணுவோம். பட் நெகட்டிவையும் क्वेश्चनையும் பொறுத்த வரைக்கும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அதோட பேஸ் ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ அப்போ செல்லோட பேஸ் ஃபார்ம் என்ன? soldன்றது past. அப்போ sold அப்படின்னு இப்ப நான் போடுறேன் அப்படினா இங்க பாருங்க, it sold. அதாவது ஒரு பென்னா இருக்கலாம், ஒரு பென்சிலா இருக்கலாம். it அப்படின்றப்போ நம்ம இது இல்லாத பொருள் சொன்னோம் இல்லையா? ஒரு பென்னோ பென்சிலோ வந்து வித்துட்டேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அதுக்கு நம்ம sold யூஸ் பண்றோம். பட் ஆனா அதோட பேஸ் ஃபார்ம் என்ன? sell. sellன்றது தான் அதோட பேஸ் ஃபார்ம். அப்ப நம்ம என்ன போடுவோம்? it didn't sell அப்படின்னு சொல்லிட்டு தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ இங்க என்ன வரும்? நான் வந்து அந்த பெண்ணை விக்கல, it didn't sell. இதுதான் அதோட நெகட்டிவ் ஃபார்முக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே क्वेश्चंसக்கும் சேம் இதே தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதோட பேஸ் ஃபார்ம். சோ அப்போ give, gaveன்னு இருக்கு. அப்போ gave அப்படின்றது பாசிட்டிவ்க்கு past tenseக்கு நம்ம past formல gave யூஸ் பண்றோம். அப்போ present அப்படின்றப்போ give வரும், அதோட பேஸ் ஃபார்மும் give தான் வரும். அப்போ இந்த இடத்துல he did not give, they did not give, they did give இப்படிதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது பாசிட்டிவ்க்கு past tense நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நெகட்டிவ்க்கும் क्वेश्चनिங்க்கும் அதோட பேஸ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். அதாவது irregular பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்ல யூஸ் பண்ற வேர்ட் ஒண்ணா இருக்கும், பட் நெகட்டிவ் அண்ட் क्वेश्चनिங்க்கு யூஸ் பண்ற வேர்ட் வேறையா இருக்கும். சோ அதுக்கு தான் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். go அப்படின்றது வந்து நெகட்டிவ் நம்ம யூஸ் பண்றோம், இது வந்து பேஸ் ஃபார்ம். அப்போ பாசிட்டிவ்க்கு past tense நம்ம யூஸ் பண்றப்போ went, they went, he went, அவ போனா, அவன் போனா, அவங்க போனாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த விஷயம். அப்போ பேஸ் ஃபார்ம் go, போ, அங்க போ, இங்க போ, அப்ப போ, அவன் போ, அந்த மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா? அது வந்து பேஸ் ஃபார்ம். ஓகே गाइस, இப்போ நம்ம இங்க இருக்க சென்டென்ஸை எப்படி ரீகரெக்ட் பண்றதுன்னு பாப்போம். பிரசன்ட்ல இருக்கிறது எப்படி நம்ம பாஸ்ட் டென்ஸ்க்கு கொண்டு போறதுன்னு பாப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல I give him the laptop yesterday இருக்கு. அப்போ yesterday அப்படின்றது past tense இல்லையா? அப்போ இங்க give அப்படிட்டு இருக்கு. இங்க give அப்படின்றது base form, verb-ஓட base form. அப்போ நம்ம past tense எழுதுறப்போ gave, I gave him the laptop yesterday. நான் அவனுக்கு லேப்டாப் நேத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்றது. அடுத்து she write the report அப்படின்றப்போ she write அப்படின்றது base form verb. இத வந்து நம்ம எப்படி மாத்தணும்? past tenseக்கு மாத்தணும். சோ அப்போ இங்க இருக்கிறதுல வந்து writered அப்படின்னு சொல்லிட்டு வரும். So she writed the report. இதுதான் வந்து past tenseக்கான sentence. அடுத்து நம்ம பார்க்க போறது they did not called அப்படின்னு இருக்கு. அதாவது நம்ம என்ன சொல்லிருக்கோம்? நெகட்டிவா இருந்தாலும் சரி, அப்படி இல்ல questioningா இருந்தாலும் சரி, அது கூட வர verb வந்துட்டு base formல இருக்கணும். So did not called அப்படின்னு இருக்கு. So அப்போ call, they did not call இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். அடுத்து he stopped smoking இருக்கு. இதுல he stopped அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த இடத்துல இருக்கிறது wrong sentence. He stopped smoking. அதாவது நம்ம stop அந்த CVC சொல்லுவோம் இல்லையா?
கான்சனன்ட் வவல் கான்சனன்ட்ஸ். சோ இதோட சென்டென்ஸ் வர டைமிங்ல நம்ம இந்த இடத்துல டபுள் பி போடுவோம். சோ அப்போ இதோட சென்டென்ஸ் நம்ம எப்படி எழுதணும்? ஸ்டாப் ஸ்மோக்கிங். அவன் வந்து ஸ்மோக்கிங்கை நிப்பாட்டிட்டான் அப்படின்னு சொல்றது. அடுத்தது பாருங்க, கொஸ்டின் டேக்ல இருக்கு. கொஸ்டின் டேக்ல இருந்துச்சுன்னா நம்ம அவங்க என்ன யூஸ் பண்ணுவோம்? என்ன ஹெல்பிங் வேர்ட் யூஸ் பண்ணுவோம்? ஆக்சுவலா இதுக்கு வந்து நம்ம ஹெல்பிங் வேர்ட் யூஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவோம் இல்லையா? சோ அப்போ நம்ம யூஸ் பண்றப்ப என்ன யூஸ் பண்ணணும்? டிட். அப்போ டிட் he wake up? when he did wake up. அப்போ when did he wake up அப்படினும் கேட்கலாம். when he did wake up அப்படினும் கேட்கலாம். அவன் எப்ப எழுந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லையா? சோ அப்போ அந்த இடத்துல கொஸ்டின்ஸ் வரதுனால wake அப்படின்றது பேஸ் ஃபார்ம்ல இருக்கிறதுனால நம்ம அதை டைரக்டா பாஸ்ட் டென்ஸ்க்கு கொஸ்டினிங்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சோ ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட்ஸ் தான் நம்ம இப்ப பார்த்தோம். அதாவது give அப்படின்றது பேஸ் ஃபார்ம்ல இருக்கிறதுனால நம்ம பாஸ்ட் டென்ஸ், அதாவது yesterdayன்றது பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால நம்ம அந்த இடத்துல gave அப்படின்ற verb வந்து யூஸ் பண்றோம். அதே மாதிரி write அப்படின்றது வந்து present ஆன டென்சஸ், பட் அதை நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றதுக்காக writed அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றோம். அடுத்தது இது நெகட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. நெகட்டிவ் ஃபார்முக்கு எப்பவுமே நம்ம வந்து பேஸ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். சோ கால்டுன்றத கால் அப்படின்னு சொல்லி மாத்திக்கிறோம். அதே சேம் he stopped smoking அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல stoppedன்றது தப்பான ஒரு சென்டென்ஸ்ல இருக்கு. ஏன் கேட்டீங்கன்னா, அதாவது கான்சனன்ட் வவல் கான்சனன்ட்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம அதோட லாஸ்ட் வேர்டை வந்து டபுளைஸ் பண்ணுவோம் இல்லையா? சோ அப்போ stopped smoking இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது questioning tag அப்படின்னு பாக்குறப்போ he wake up early இருக்கு. சோ क्वेश्चனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹெல்பிங் வேர்ட் யூஸ் பண்ணுவோம். இதோட ஹெல்பிங் வேர்ட் என்ன? did. ஹெல்பிங் வேர்ட் என்ன? did. அப்போ did யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த क्वेश्चனை ரைஸ் பண்ணுவோம். அப்போ when he did wake up அப்படின்னு சொல்லிட்டு क्वेश्चन நம்ம கேக்குறோம். ஓகே गाइस, இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிளஸ் இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.